தமிழில் பெயர் பலகை வைக்காத கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சாமிநாதன் எச்சரித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர்பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். கடந்த ஏப்ரல் மாதம் வரை அதுக்கான கால அவகாசம் கொடுத்திருந்தோம். சரியாக அரசு அறிவித்தபடி தமிழிலே பெயர் பலகை வணிக நிறுவனங்களிலே எழுதப்படாத மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தோம். அதேபோல் வணிகர்கள் சங்கமும் அதற்கு ஒத்துழைப்பு தந்து அதற்கான நடவடிக்கையில் இறங்கியிருந்தார்கள். இன்னமும் சில பேர், பெரும்பாலானவர்கள் இன்னும் அதை செய்யாமல் இருக்கிறார்கள். அது தமிழ் வளர்ச்சித்துறை மட்டுமல்ல, தொழிலாளர் நலத்துறையும் இணைந்து அந்த பணியை மேற்கொள்வார்கள். விரைந்து அதற்காக தொழிலாளர் நலத்துறையோடு கலந்து பேசி அந்த துரிதமான அந்த நடவடிக்கை எடுத்து விரைவாக தமிழ்நாடு முழுவதும் வணிக நிறுவனங்களில் பெயர் பலகைகள் பளிச்சன் என்று மக்கள் பார்வையில் படக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவோம். இந்த சென்னிமலை ஊராட்சி ஒன்றியத்தை பொறுத்தளவு ஒரு வறட்சி பகுதி. இங்கே குடிநீர் பிரச்சனை என்பது நீண்ட காலமாக இருந்தது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்றோம். ஏறத்தாழ 240 கோடி ரூபாய்க்கு திட்டமிடப்பட்டது. காவேரி நீரை நீராதாரமாக கொண்டு அங்கிருந்து இந்த தண்ணீர் கொண்டு வருவதற்கு திட்டமிடப்பட்டது. அந்த திட்டம் இன்றைக்கு 480 கோடி ரூபாய் என்று 100 மடங்கு கூடுதலாக அந்த திட்டத்திற்கு உதவி வழங்கி அந்த சிறப்பாக அந்த திட்டத்திற்கு அனுமதி தந்தார்கள். அந்த பணி ஏறத்தாழ சுமார் 80% பணிகள் முடிவுற்றிருக்கிறது. அதில் மீதி இருக்கக்கூடிய பணிகளும் விரைந்து முடிக்க வேண்டும் என்று கோரியிருக்கின்றோம். குடிநீர் வடிகால் வாரியம் அதை மேற்கொண்டு வருகிறது. இது அவரவருடைய விருப்பம். ஜனநாயக நாட்டில் ஒவ்வொரு விதத்திற்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும். அந்த அடிப்படையில் அவர் எடுத்திருக்கலாம். அது நாம் விமர்சிப்பதற்கு ஒன்றுமில்லை. நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதை நாங்களும் எதிர்பார்க்கிறோம். அந்த செய்தி மகிழ்ச்சியாக செய்தியாக விரைவாக வரும் என்று நம்புகிறோம்.